வெல்கம் டு திராஸ் மாமியா சமையல் எபிசோட். இன்னைக்கு சுறா புட்டோட சூப்பரான சுவையில் வெஜ்ஜு தாங்க சோயா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இந்த டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மீன் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்லைசர்லேயோ இல்லைன்னா மிக்சி ஜார்லேயோ நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது கூட நமக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் நல்ல பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, 4 பச்சை மிளகாய் நீட்டாக கீரிக்கலாம். ஒரு 5 பூண்டு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள், உப்பு. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூட பூண்டு அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிடலாம். 4 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, அதை தொடர்ந்து அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் எவ்வளோ பொடியாக நறுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இது கூட அரிஞ்சு வச்சிருக்க சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். அடுத்தது ஒரு கப்பில் தண்ணி எடுத்து தெளித்து விடுங்க. தண்ணியை ஊற்றக்கூடாது, ஊற்றினா கொஞ்சம் அந்த டேஸ்ட் மாறிடும். அதனால் தண்ணியை தெளித்து விடுங்க. விட்டு நல்லா கிளறுங்க. அடுத்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். சரியாக 7 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இது கூட தட்டு ஓப்பன் பண்ண உடனே எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிடலாம் கடைசியில். இது ஏன் அப்படின்னா சுறா புட்டில் நமக்கு ஒரு எண்ணெய் பதம் தெரியும் இல்லையா, அதே சேம் பதம் இதுலேயும் கொடுக்கறதுக்காக தான். இதோட டேஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கும் போதே உங்களுக்கே அந்த ஸ்மெல் நல்லா ஃபீல் ஆகும். சுறா புட்டோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து சும்மா ஒரு கலர்னாலே போதும். சூப்பரான சுவையான சோயா புட்டு ரெடி. மாமியார் சமையலோட சூப்பரான சோயா புட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.